திஸ் இஸ் கலீம். நான் வந்து ஆக்சுவலி ஐ எம் ஃப்ரம் ஆரம்பாக்கம் நியர் கும்மிடிப்பூண்டி. நான் ஒர்க்கிங் இன் பிஎஸ்சி பப்ளிக் செக்டர் யூனிட்ல ஒர்க் பண்ணுறேன். ஆஸ் ஏ குரூப் ஆஃபீஸராக வேலை செய்கிறேன். நான் ஃபியூ இயர்ஸ் பேக் எனக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தது. ஆக்சுவலி கிட்னி ஸ்டோன்ஸ், பேக் பெயின் வந்துகிட்டே இருந்தது. அந்த டைமில் வந்து நான் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தேன். டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்த்தாக்கா அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகே, உங்கள் ஃபுட் வந்து சரியா இல்லை, நீங்கள் சாப்பிட்றதுக்கு சரியா இல்லை, ஒரு வாட்டி செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் செகண்ட் மறுபடியும் ஆச்சு. வித்தின் 1 வீக்ல கூட 2வது வாட்டி ஆச்சு. அகைன் பேக் பெயின் பின்னாடில இருந்து ஃப்ரண்ட் வந்துட்டே இருந்தது. இப்போ ஈவன் மை பிரதர் இஸ் ஆல்சோ டாக்டர். அவர் என்ன சொன்னாருன்னாக்கா, அப்டாமின் ஸ்கேன் பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிடும்னு சொன்னாரு. அப்டாமின் ஸ்கேன் பண்ணி பார்த்தாக்கா எனக்கு வந்து லெஃப்ட் கிட்னி வந்து கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் ஆயிருக்கு. ரைட் கிட்னில மட்டும் ஒரு 15% தான் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலி தட் மீன்ஸ் 15%, 15 mm சென்டிமீட்டர்ஸ், 15 mm ஸ்டோன் இருக்கு அப்படியே. டாக்டர் கிட்ட போனாக்கா உடனடியா சார் நீங்க வந்து அந்த டைம்ல நான் வந்து ஆக்சுவலி ஒர்க்கிங் இன் எக்ஸாம் வந்து சிவில்ஸ் எக்ஸாம் எழுதிட்டே இருந்தேன். இமீடியட்டா வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் ஆனேன். ஜாயின் ஆன பிறகு அவர் வந்து சர்ஜரி பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னாக்கா, சார் இனிமேல் வந்து நீங்க சிக்கன் சாப்பிடக்கூடாது, மட்டன் சாப்பிடக்கூடாது, நோ நான்வெஜ், யூ ஹேவ் டு ஸ்டாப் ஆல் தோஸ் திங்ஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி, ஐ ஸ்டாப், ஐ குவிட் ஆல் தி எவ்ரிதிங்ஸ், நான் குவிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னாக்கா, சின்சியரா ஆக்சுவலி நான் எந்த ஒரு ஃபுட் பார்த்தா கூட நான் வந்து சாப்பிடக்கூடாது, ஐயோ என்னமோ ஆயிடும்ட்டு இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்த டைம்ல வித்தின் 2 இயர்ஸ் 2013 நடந்தது. அகைன் 2015 வித்தின் 2 இயர்ஸ்லயே எனக்கு வந்து அகைன் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லெஃப்ட் சைடு வந்தது. இந்த வாட்டி ஆஃபர்ல வந்து ரைட் சைடு வந்தது. அப்போ அந்த டைம் போய் பார்த்தாக்க, செக் பண்ணி பார்த்தாக்க அகைன் சேம் கிட்னி ஸ்டோன்ஸ் இஷ்யூ. எனக்கு டவுட் இருந்தது. அகைன் சேம் ட்ரீட்மெண்ட், பட்டன் ஹோல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, லெதர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இந்த வாட்டி கூட டாக்டர் வந்து நீங்க சரியா சாப்பிட்றது இல்லை சார், நீங்க அதிகமா சிக்கன் சாப்பிட்டீங்க, முட்டை சாப்பிட்டீங்க, இதுதான் ஸ்டோரி. சார் நான் அவருக்கு சொல்றேன், சார் ஐ ஸ்டாப்ட் ஆல் த நான்வெஜ் ஐட்டம் சார், நீங்க எதுக்கு சார் மறுபடியும் சொல்றேன்னாக்கா, இல்ல சார் நீங்க கால்சியம் ஃபுட் சோர்சஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சரி, 2015 ஆயிடுச்சு. 2016 போனாக்கா கால் ஸ்டோன்ஸ் வந்துடுச்சு இந்த வாட்டி. சார் இது எதுவும் இல்லை சார், டோன்ட் வரி, யூ ரிமூவ் த கால் பிளாடர். ஓகே, இப்போ எனக்கு எப்படி ஆச்சுனாக்கா, சார் சார் அது பாடியில பார்ட் சார், ஹவ் ஐ கேன் ரிமூவ் சார், சார் நத்திங் சார், டோன்ட் வரி, இது ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்றாரு. அந்த டைம்ல வந்து எனக்கு தெரிஞ்சது என்னன்னாக்கா, என் கிளாஸ்மேட் மூலமா வந்து நான் ஐ கனெக்டட் டு வெல்சன்ஸ் கம்யூனிட்டி. அவங்க வந்து சார் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, டியூ டு நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க கம்மி பண்ணிட்டாக்கா வெயிட் வந்து நீங்க ஆக்சுவலி நீங்க பார்க்கலாம் ஸ்கிரீன்ல. ஆக்சுவலி நான் 75 கேஜஸ் இருந்தேன், நான் வந்து 64 கேஜஸ் வெயிட்க்கு வந்துட்டேன். அப்போ வந்து என்னுடைய கிட்னி ஸ்டோன்ஸ் கூட கம்மியாச்சு. ஓகே, அப்போ தட் நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் எல்லாமே எல்எஃப்டி எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தாக்கா, ஐ டிட் த டயட் ஃபார் 2 months. 70 days டயட் பண்ண பிறகு என்னுடைய கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் கிளியர் ஆயிடுச்சு, கால் ஸ்டோன் கிளியர் ஆயிடுச்சு. அந்த டைம்ல வந்து எனக்கு தெரிய வந்ததுன்னாக்கா, சார் திஸ் இஸ் த ரைட் பாத். ஆக்சுவலி என்னுடைய மாதிரி நிறைய பேர் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் எப்படி ஆச்சுன்னாக்கா, ஒரு வாட்டி சொல்றேன் மேடம். ஆக்சுவலி ஆஸ் ஐ எம் ஏ முஸ்லீம், மை நேம் சேஸ் ஐ எம் ஏ முஸ்லீம். நான் மசீதுக்கு போகிறப்போ, அவங்க மசூதிக்கு போவோம் இல்லையா, நமாஸ் படிக்கிறப்ப எப்படி ஆகும்னாக்கா, கீழே உட்காந்து படிக்கணும். கீழே உட்காந்து படிக்கிறப்போ ஜஸ்ட் 15 to 20 minutes நமாஸ் படிச்சாவே ஐ எம் அனேபிள் டு வோக் அப் அண்ட் ஐ எம் அனேபிள் டு ஸ்டாண்ட். ரம்ஜான் எங்க தம்பியை ஹிம்செல்ஃப் இஸ் a டாக்டர். ஆக்சுவலி ஹீஸ் a DM எண்டோக்ரினாலஜிஸ்ட். அவர் வந்து பக்கத்துல உட்காந்துருக்காரு. ஆனா வை ஆர் எனேபிள் டு வாக் சொன்னாக்க, என்னுடைய பிஎம்டி வேல்யூ டவுன் ஆயிடுச்சு, போன் மினரல் டென்சிட்டி கம்ப்ளீட் டவுன் ஆயிடுச்சு, மைனஸ்ல போயிடுச்சு. அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோமலேசியா ஸ்டேஜ்ல இருந்தேன். அவர் வந்து எதுக்கு, பிகாஸ் ஆஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஆக்சிலேட்ஸ், ரீனல் ஆக்சிலேட்ஸ் ஃபார்ம் ஆயிடும், கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆயிடும், இந்த மாதிரி கால் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆயிடும், இந்த மாதிரியே சொல்லிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி நான் அந்த பயத்தால நான் எந்த ஒரு கால்சியம் ஃபுட்டும் எடுக்கல, அண்ட் மோர் ஓவர் ப்ரோட்டீன் சோர்ஸும் எடுக்கல. பார்த்தாக்கா என்னுடைய எல்லா ஹெல்த் எல்லாமே கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. ஈவன் எங்க பிரதர் கூட என்ன சொல்றாருனாக்கா, இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுன்னு சொல்றாரு. ஜஸ்ட்டுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்தாக்கா ரிமூவ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் வந்தாக்க கால் பிளாடர் ரிமூவ் பண்ணணும், அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது டிசீஸை. தட் மீன்ஸ் தே ஆர் நாட் ஃபோக்கஸிங் அபவுட் த ஃபுட் மேல அவங்க ஃபோக்கஸே பண்றது கிடையாது. அந்த டைம்ல நான் வெல்சன்ஸ் கம்யூனிட்டி கனெக்ட் ஆனப்போ அவங்க வந்து டீடைலா சொன்னாங்க, சார் நீங்க கார்போஹைட்ரேட்ஸ் இவ்வளவு எடுக்கணும், ப்ரோட்டீன் இவ்வளவு எடுக்கணும், ஃபுட்ல இருந்து இவ்வளவு வரும், விட்டமின்ஸ் மினரல்ஸ் இவ்வளவு வரும். அது சொன்ன பிறகு எனக்கு என்ன தெரிஞ்சதுனாக்கா, அரே எனக்கு அது எனக்கு பிளட் ரிப்போர்ட்ஸ் கூட எடுத்தாங்க, டீடைலா சொன்னாங்க இந்த வேல்யூ கம்மியாகும், இது வேல்யூ வந்து இது அதிகமாகும், நீங்க வந்து கம்ப்ளீட்டா டயட் பண்ணுங்க சொன்னாக்கா. டயட் செய்யறதுக்கு முன்னாடி கூட நான் பிளட் ரிப்போர்ட்ஸ் எடுத்தேன், டயட் முடிஞ்ச பிறகு கூட நான் பிளட் ரிப்போர்ட்ஸ் எடுத்தேன். பிளட் ரிப்போர்ட்ஸ்ல அவங்க பார்த்த பிறகு கம்ப்ளீட்டா வந்து டயட் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு அகைன் நான் அப்டாமின் ஸ்கேன் போய் பார்த்தேன். ஆக்சுவலி அப்டாமின் ஸ்கேன் 2017 ஆக்சுவலி திஸ் ஹேப்பன் இன் 2017. இப்போதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 7 years ஆயிடுச்சு. ஓகே, 7 years வந்து டெய்லி நான் நான்வெஜ் சாப்பிட்றேன், டெய்லி நான் சிக்கன், மட்டன், எவ்ரிதிங் ஐ எம் ஈட்டிங். ஓகே, ஆஃப்டர் தட் அப்போ எனக்கு என்ன புரிஞ்சதுன்னாக்கா, ஐ ஹாவ் டு லேர்ன் சம்திங் அபவுட் தட் நியூட்ரிஷன் சொல்றது. தட்ஸ் ஹவ் ஐ கனெக்டட் டு வெல்சன்ஸ்.